Good morning students, welcome to science class. Today we are going to study about unit 11 air lesson காற்று. Learning objectives: know about the occurrence and composition of oxygen, nitrogen and carbon dioxide in the atmosphere. நம்ம இந்த ஏர் லெசனில் ஏரில் இருக்கக்கூடிய முக்கியமான காம்போஷனாக இருக்கக்கூடியது ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு. அது வந்து அட்மாஸ்பியரில் எவ்வளோ காம்போஷனாக அது இருக்குது, ஏரில் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்க போகிறோம். அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் யூசஸ் ஆஃப் ஆக்சிஜன், நைட்ரஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடோட ப்ராப்பர்ட்டிஸை தெரிஞ்சுக்க போகிறோம். அண்டர்ஸ்டாண்ட் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஐடென்டிஃபை த காசஸ் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட், குளோபல் வார்மிங் அண்ட் ஆசிட் ரெயின். இதே மாதிரி க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னா என்ன, குளோபல் வார்மிங்னா என்ன, ஆசிட் ரெயின் தெரிஞ்சுக்க போகிறோம். சஜஸ்ட் ரெமிடியல் மெஷர்ஸ் ஃபார் த ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் தீஸ் எஃபெக்ட்ஸ். அதுக்கப்புறமா இதோட ரெமிடி, தென் எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறது, கண்ட்ரோல் மெஷர்ஸ், இதெல்லாம் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன். ஏர் இஸ் அ மிக்சர். மெயின் இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட் ஏருங்கிறது பார்த்திங்கன்னா மிக்சர். ஏர் இஸ் மிக்சர் ஆஃப் கேஸஸ் தட் சரௌண்ட்ஸ் அவர் பிளானட் எர்த். நம்ம பிளானட் எர்த்தில் இருக்கக்கூடிய இந்த ஏர் பார்த்தோம்னா மிக்சர் ஆஃப் கேஸஸாக இருக்குது, நம்மளை சுற்றி இருக்குது. இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் த சர்வைவல் ஆஃப் ஆல் த லிவிங் திங்ஸ். எல்லா லிவிங் திங்ஸோட அந்த சர்வைவலுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப எசென்ஷியலாக இருக்குது. ஏர் கண்டைன்ஸ் 78.09% நைட்ரஜன், 20.95% ஆக்சிஜன், then 0.93% argon, 0.04% carbon dioxide and small amount of other gases. இதுதான் ஏரோட காம்போஷன். ரொம்ப இம்பார்ட்டன்ட். நைட்ரஜன் எவ்வளோ ரேஷியோ இருக்குது, ஆக்சிஜன், ஆர்கான், கார்பன் டை ஆக்சைடு தான் நம்ம ஏரில் இருக்குதுன்னு படிச்சுட்ருக்கோம். ஸோ இது என்ன ரேஷியோ இருக்குங்கிறது 2 மார்க்லேயும் இம்பார்ட்டன்ட், இண்டிவிஜுவலாக 1 வேர்ட்லேயும் இம்பார்ட்டன்ட்ப்பா. we breathe in oxygen and breathe out carbon dioxide. ஓகே, நம்ம ஆக்சிஜனை ப்ரீத் பண்ணிவிட்டு ப்ரீத் அவுட் பண்ணுறது கார்பன் டை ஆக்சைடு. Planets in turn use carbon dioxide for photosynthesis and release oxygen into the atmosphere. அதே மாதிரி பிளான்ட்ஸ் என்ன பண்ணால் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும்போது, அது ஒளிச்சேர்க்கை நடக்கும்போது கார்பன் டை ஆக்சைடை எடுத்துகிட்டு ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணும் அட்மாஸ்பியரில். சின்ஸ் men have been cutting down trees for their needs, amount of carbon dioxide in the atmosphere is increasing. நம்ம நிறைய தேவைகளுக்காக நம்ம ட்ரீஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா கார்பன் டை ஆக்சைடோட ரேஷியோ பார்த்திங்கன்னா அதிகமாக அட்மாஸ்பியரில் இருக்கும். ஏன்னா பிளான்ட்ஸ் இருந்தால் தான் கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணுன்னா அதை எடுத்துக்கும், தன்னோட யூசஸ்க்கு, அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு எடுத்துகிட்டு நமக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுக்கும். ஸோ கார்பன் டை ஆக்சைடு ரேஷியோ கம்மியாக இருக்கும் அட்மாஸ்பியரில். பட் நம்ம பிளான்ட்ஸ் எல்லாம் கட் டவுன் பண்ணிட்டோம்னா கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்க ஆள் இல்லாமல் அட்மாஸ்பியரில் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கும். ஸோ அதிகமாக இருக்கும்போது தான் நமக்கு இந்த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட், குளோபல் வார்மிங், ஆசிட் ரெயின்லாம் வரதுக்கு ரீசனாக இருக்குது. திஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ரைசிங் ஆஃப் அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர். இதனால் அட்மாஸ்பியரோட டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்குது. Industries and vehicles release gases like carbon dioxide and sulfur dioxide into the atmosphere. அதே மாதிரி இண்டஸ்ட்ரி வெஹிக்கிள்ஸ்லேருந்து கார்பன் டை ஆக்சைடும் சல்ஃபர் டை ஆக்சைடும் அட்மாஸ்பியரில் அதிகமாக வெளியேறுது. This has resulted in effect like global warming and acid rain which affect us in many ways. இதனால் என்ன ஆகுதுன்னா நமக்கு குளோபல் வார்மிங்கும் ஆசிட் ரெயினும் நமக்கு நம்மளை நிறைய வழிகளில் பாதிக்கப்படைய செய்யுது. இன் டோட்டல் த குவாலிட்டி ஆஃப் ஏர் இஸ் கான் இன் த மாடர்ன் டேஸ். அதனால் நமக்கு இந்த மாடர்ன் டேஸில் பார்த்திங்கன்னா ஏரோட குவாலிட்டி வந்து போயிடுச்சு. ஏன்னா நமக்கு இந்த மாதிரி நிறைய பொல்யூஷன்ஸ் வரதுக்கு ரீசனாக இருக்குது, நம்ம பிளான்ஸை வந்து கட் டவுன் பண்ணும்போது. இன் திஸ் லெசன் வி ஆர் கோயிங் டு ஸ்டடி அபவுட் த எஃபெக்ட்ஸ் லைக் greenhouse effect, global warming and acid rain. We will also study about occurrence and properties of the gases oxygen, nitrogen and carbon dioxide. ஃபஸ்ட்டு வந்து அதாவது இந்த லெசனில் நம்ம ஆக்சிஜனோட காம்போஷன், அதாவது ஆக்சிஜனோட அக்கரன்ஸ் எப்படி இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் இதோட அக்கரன்ஸ் அட்மாஸ்பியரில் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இதோட அதாவது பொல்யூஷனால் என்னென்ன நமக்கு பாதிப்புகள் வரதுக்கும் பார்க்க போகிறோம். ஆக்சிஜன். ஆல் லிவிங் திங்ஸ் இன் த வேர்ல்டு நீட் ஆக்சிஜன். எல்லா லிவிங் திங்ஸ்க்கும் என்ன தேவை, ஆக்சிஜன் கண்டிப்பாக தேவை. we cannot imagine the world without oxygen. ஆக்சிஜன் இல்லாமல் இந்த உலகத்தை நம்ம நினச்சி பார்க்கவே முடியாது. ஸ்வீடிஷ் கெமிஸ்ட் C.W. Scheele first discovered oxygen in 1772. Unlike
He called the gas fire air or vital life online because it was found to support the process of burning. ஏன் நம்ம இதை வந்து ஃபயர் ஏர் அப்படின்னு சொல்கிறோம், அதே மாதிரி வைட்டல் லைஃப்னு சொல்கிறோன்னா பேர்னிங்க்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. ஆக்சிஜன் இல்லைன்னா பேர்னிங்கிற ப்ராசஸே நடக்காது. ஓகே, அதுக்காக தான் அப்படி சொல்கிறோம். இட் வாஸ் இண்டிபெண்ட்லி டிஸ்கவர்ட் பை த பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் ஜோசப் பிரிஸ்லி இன் 1774 அன்லைன். லவாய்சியர் நேம்டு ஆக்சிஜன். இப்போ இந்த சயின்டிஸ்ட் நேம்லாம் இம்பார்ட்டன்ட்ப்பா. ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சவர் பார்த்தீங்கன்னா CW ஷீல்ங்கிறவர் 1772 அதே இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுன்னு கண்டுபிடிச்சவர், தனியாக ஆக்சிஜன் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சவர் ஜோசப் பிரிஸ்லி 1774. ஆக்சிஜன் நேம் கொடுத்தவர் பார்த்தீங்கன்னா லவாய்சியர் அன்லைன். த நேம் ஆக்சிஜன் கம்ஸ் ஃப்ரம் த க்ரீக் வேர்ட் oxygens which means acid producer அன்லைன். ஆக்சிஜன்னாவே என்ன அர்த்தம்னா ஆசிட் ப்ரொடியூசர்னு அர்த்தம், அமிலத்தை உருவாக்குகிறவங்க. It is called so because early chemists thought that oxygen is necessary for producing acids. ஸோ அந்த என்ன நினச்சாங்கன்னா ஏர்லி கெமிஸ்ட் வந்து நமக்கு ஆக்சிஜனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நெசரியாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அக்கரன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். Oxygen is the most abundant element on the earth by mass and the third most abundant element after hydrogen and helium in the universe. சரி, ஆக்சிஜன் இஸ் த மோஸ்ட் abundant element on the earth. அதாவது மாஸ் படி பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் வந்து அதிகமாக இருக்குது. அண்ட் தேர்ட் மோஸ்ட் abundant element, அதாவது மாஸ் படி பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து மோஸ்ட் abundant-ஆக இருக்குது ஆக்சிஜன். ஆனால் தேர்ட் abundant-ஆக இருக்குது இப்போ மாஸ் படி ஆக்சிஜன் ஃபர்ஸ்ட்டாக இருக்குது. பட் ஹைட்ரஜன் ஹீலியத்துக்கு அப்புறம் தான் யூனிவர்ஸில் மோஸ்ட் abundant-ஆக இருக்கிறது ஆக்சிஜன். ஓகேவா? இட் அக்கர்ஸ் போத் இன் ஃப்ரீ ஸ்டேட் அண்ட் கம்பைன்ட் ஸ்டேட். இது வந்து ஃப்ரீயாகவும் இருக்கும் கம்பைண்டாகவும் இருக்கும். இட் இஸ் ப்ரிவென்ட் இன் ஃப்ரீ ஸ்டேட் ஆஸ் diatomic molecule O2 in the atmosphere. Most of this has been produced by photosynthesis, in which the chlorophyll present in the leaves of plants uses solar energy to produce glucose. ஆக்சிஜன் இன் ஃப்ரீ ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா சோர்ஸ் அட்மாஸ்பரிக் ஏரில் 21% இருக்குது. அதே மாதிரி வாட்டரில் 88 to 90% இருக்குது. சோர்ஸ் பார்த்திங்கன்னா பிளான்ட் அண்ட் அனிமல்ஸோட பாடியில் பர்சன்டேஜ் 60 to 70 இருக்குது. மினரல்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் சிலிகேட்ஸ், கார்பனேட்ஸ் அண்ட் ஆக்சைட்ஸில் 45 to 50% இருக்குது. இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கில் மார்க் பண்ணிக்கோங்க. 6CO2 + 6H2O gives C6H12O6 + O2. இது பார்த்திங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் கான ஈக்குவேஷன். இதில் கார்பன் டை ஆக்சைடும் வாட்டர் மாலிகூல்ஸ் என்ன பண்ணுதுன்னா நமக்கு குளுக்கோஸையும் ஆக்சிஜனையும் ரிலீஸ் பண்ணுது. நமக்கு குளுக்கோஸ் மட்டும் இல்லாமல் நமக்கு ஆக்சிஜன் வந்து பை ப்ராடக்டாக கிடைக்கிது. இன் கம்பைன்ட் ஸ்டேட் இட் இஸ் ப்ரெசன்ட் இன் த எர்த்ஸ் க்ரஸ்ட் அஸ் சிலிகேட்ஸ் அண்ட் மெட்டல் ஆக்சைட். அதே வந்து கம்பைன்ட் ஸ்டேட்டாக பார்த்தீங்கன்னா சிலிகேட்ஸாகவும் மெட்டல் ஆக்சைட்ஸாகவும் இருக்குது. இட் இஸ் ஆல்சோ ஃபவுண்ட் இன் வாட்டர் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். Triatomic molecule O3 known as ozone is present in the upper layer of the atmosphere. Unlike triatomic O2ங்கிறது 2 atomic, triatomic பார்த்திங்கன்னா O3, அதை நம்ம என்னென்னு சொல்லலாம்னா ஓசோன்னு சொல்கிறோம். அது அட்மாஸ்பியரோட அப்பர் லேயராக இருக்குது. ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆக்சிஜன் பார்த்தோன்னா ஆக்சிஜன் இஸ் அ கலர்லெஸ், ஆர்டர்லெஸ் அண்ட் டேஸ்ட்லெஸ் கேஸ். இது கலர் இல்லாத, வாசனை இல்லாத, ஒரு டேஸ்ட் இல்லாத ஒரு கேஸ். இட் இஸ் அ புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. இது ஹீட் எலக்ட்ரிசிட்டியும் கண்டக்ட் பண்ண, அது ரொம்ப புவராக தான் கண்டக்ட் பண்ணும். ஆக்சிஜன் டிசால்வ்ஸ் ரெடிலி இன் கோல்டு வாட்டர். இது எதில் வேகமாக டிசால்வ் கரையும்னா கோல்டு வாட்டரில். இட் இஸ் டென்சர் தேன் ஏர். ஓகே, இது ஏரை விட டென்சிட்டி அதிகம். இட் கேன் பி மேட் இன்டு லிக்விஃபைட் அட் ஹை ப்ரெஷர் அண்ட் லோ டெம்பரேச்சர். இப்போ இந்த கேஷியஸ் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை நம்ம லிக்விடிஃபைட், அதாவது லிக்விடாகவும் மாற்றலாம். எப்படின்னா ஹை ப்ரெஷர் அண்ட் லோ டெம்பரேச்சரில் நம்ம அதை மாற்றலாம். இட்ஸ் சப்போர்ட் கம்பஷன்னா எரியிறது, ஒரு ஆப்ஜெக்ட் எரியிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இது வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியோட ஆக்சிஜனோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. அடுத்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆக்சிஜன்: கம்பஸ்டபிலிட்டி,
Oxygen is a non-combustible gas as it does not burn on its own. இது தனியாக வந்து எரியா அதாவது பேர்ன் ஆகாது. பட் இட் சப்போர்ட்ஸ் த கம்பஷன் ஆஃப் அதர் சப்ஸ்டன்ஸ். ஆனால் வேறு இப்போ ஒரு பேப்பரோ ஒரு கிளாத்தோ வந்து பேர்ன் ஆகிறதுக்கு ஆக்சிஜன் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஆனால் வெறும் ஆக்சிஜன் கேஸ் வந்து என்ன ஆகாதுன்னா கம்பஸ்டபிள், எரியாது, நான் கம்பஸ்டபிள் தான். ஓகே, புரிஞ்சுதாயா? ஆக்சிஜன் கேஸ் வந்து தனியாக வந்து பேர்ன் ஆகாது, எரியாது. பட் ஆப்ஜெக்ட் வந்து பேர்ன் ஆகிறதுக்கு இது சப்போர்ட் பண்ணுது. ஓகே, the oxygen has the capacity to burn itself. Striking a matchstick will be enough to burn all oxygen in our planet's atmosphere. Reaction with metals. Oxygen reacts with metals like sodium, potassium, magnesium, aluminium, iron, etc. to form their corresponding metal oxides which are generally basic in nature. இது ஜென்ரலாக எப்படின்னா பேசிக்காக இருக்குது, அதாவது ஆசிட் பேஸ்னு சொல்லுவோம். ஸோ இது ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா பேசிக்காக இருக்குது. அதே மாதிரி நிறைய மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் ஆகி மெட்டல் ஆக்சைட்ஸை கொடுக்குது. பட் த மெட்டல்ஸ் டிஃபர் இன் தேர் ரியாக்டிவிட்டி டுவர்ட்ஸ் ஆக்சிஜன். இப்போ ஒரு மெட்டலும் ஆக்சிஜனும் ரியாக்ட் ஆகி மெட்டல் ஆக்சைட் கொடுக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா 4Na சோடியம் ப்ளஸ் O2 ஆக்சிஜன் ரியாக்ஷன் ஆகி சோடியம் ஆக்சைடு 2NaO சோடியம் ஆக்சைடு வந்து நமக்கு கிடைக்கிது. Reactivity of oxygen with metals, temperature. ஸோ பொட்டாசியம் கேங்கிறது பொட்டாசியம் ரூம் டெம்பரேச்சரில் ப்ராடக்ட் ஃபார்ம்டு பார்த்திங்கன்னா பொட்டாசியம் ஆக்சைடு உருவாகுது K2O. Mg ஹீட்டிங்ஸ் ஸ்லைட்லி மெக்னீஷியம், Mgனா மெக்னீஷியம் ஆக்சைடு MgO கிடைக்கிது. Ca கால்சியம் ஹீட்டிங் ஸ்லைட்லி கால்சியம் ஆக்சைடு CaO கிடைக்கிது. FeCuAg அதாவது அயன் குப்ரிக் ஆக்சைடு சில்வர் ஹை டெம்பரேச்சரில் அயன் ஆக்சைடாகவும் குப்ரிக் ஆக்சைடாகவும் சில்வர் ஆக்சைடாகவும் கிடைக்கிது. AuPt ஈவன் அட் ஹை டெம்பரேச்சர் நோ ஆக்ஷன், அதில் வந்து எந்த விதமான ரியாக்ஷன் நமக்கு நடக்கலை. ரியாக்ஷன் வித் நான் மெட்டல்ஸ் கூட ஆக்சிஜன் ரியாக்ட்ஸ் வித் வேரியஸ் நான் மெட்டல்ஸ் லைக் ஹைட்ரோஜன், நைட்ரஜன், கார்பன், சல்ஃபர், பாஸ்பரஸ் எக்ஸெட்ரா to give corresponding non-metallic oxides which are generally acidic in nature. இது வந்து இங்கே வந்து எப்படி ஆகுனா மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் ஆகி பேஸாக இருக்குது. பட் நான் மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் ஆகும்போது அது ஆசிடாக இருக்குது. நான் மெட்டல் ப்ளஸ் ஆக்சிஜன் gives non-metallic oxide. எக்ஸாம்பிள் கார்பன் ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கிது. நான் மெட்டல்ஸ் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் சி கார்பன் கூட ரியாக்ட் ஆகி கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் கூட நைட்ரிக் ஆக்சைடு, சல்ஃபர் கூட சல்ஃபர் டை ஆக்சைடு கிடைக்கிது. பாஸ்பரஸ் கூட பீனா பாஸ்பரஸ் ட்ரை ஆக்சைடு கூட ரியாக்ட் ஆகுது. அதே மாதிரி பாஸ்பரஸ் பென்டாக்சைடு P2O3னா பாஸ்பரஸ் ட்ரை ஆக்சிஜன் O3ங்கிறது ட்ரை ஆக்சைடு. நெக்ஸ்ட்டு பாஸ்பரஸ் பென்டாக்சைடு P2O5. Next, reaction with hydrocarbons. Hydrocarbon compounds containing CnH. அதாவது ஹைட்ரோகார்பன்ஸ்னாவே ஹைட்ரஜனும் கார்பனும் சேர்ந்தது ஹைட்ரோகார்பனுங்கிறது. ரியாக்ட் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் வேப்பர். இப்போ ஹைட்ரோகார்பனுங்கிறது கார்பனும் ஹைட்ரஜனும் அது வந்து ஆக்சிஜனும் ரியாக்ட் ஆகி நமக்கு கார்பன் டை ஆக்சைடும் வாட்டர் வேப்பரும் கிடைக்கிது. எக்ஸாம்பிள் வுட், பெட்ரோல், டீசல், LPG எக்ஸெட்ரா. When they burn in oxygen, they produce heat and light energy. Hence, they serve as fuel. Hydrocarbon, oxygen, CO2, water, vapor, heat energy plus light. Rusting, the process of conversion of iron into its hydrated form of oxide in the presence of air and moisture. Humid atmosphere is called rusting. Rusting na turu pidikirathu. Okay. Rust is hydrated ferric oxide. Underline ரஸ்ட்டுங்கிறது அயன் ஆக்சைடு தான். எப்படின்னா ஹைட்ரேட்டடாக இருக்கக்கூடிய ஃபெரிக் ஆக்சைடு. ஓகே, 2 மார்க்கில் ரஸ்டிங் கேட்பாங்க. த ப்ராசஸ் ஆஃப் கன்வர்ஷன் ஆஃப் அயன் இன்டு இட்ஸ் ஹைட்ரேட்டட் ஃபார்ம் ஆஃப் ஆக்சைடு. அயன் வந்து ஹைட்ரேட்டட் ஃபார்ம் ஆஃப் ஆக்சைடாக மாறதுக்கு பேர் தான் ரஸ்டிங். அதுக்கு நமக்கு என்ன வேணும்னா ஏர், மாய்ஸ்சர், ரெண்டு ஏர்னா என்ன காற்று, அப்புறம் தென் மாய்ஸ்சர்னா ஈரப்பதம், இது வந்து இருக்கணும். சரியா? யூசஸ் ஆஃப் ஆக்சிஜன்.
It is used as oxyacetylene cylinder for cutting and welding metals. cut பண்ணுறதுக்கு அந்த கேஸ் யூஸ் ஆகுது. Then it is used to remove carbon impurities from steel. ஸ்டீலில் இருக்கக்கூடிய அந்த கார்பன் இம்ப்யூரிட்டிஸை தூய்மைப்படுத்துறதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது.